ஓ அஜித் சார்ட்ட இந்த கான்வர்சேஷன் போச்சா அங்கே பட்டாயால விடாமூச்சி ஷூட்டிங் அப்போ பேசும்போது சொன்னேன். அண்டு அது படம் எனக்கு என்னென்னா ஜனநாயகன் வந்து நான் இப்போ ரிலீஸ் ஆகிற டைம் வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு எனக்கு இருக்காது. ஏன் சொல்லுங்கள், எல்லாரும் கண்ணில் கண்ணீர் இல்லாமல் விஜய் ரசிகர் இல்லைன்னா கூட அழுது தான் வெளியே வர போகிறான். லாஸ்ட் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் ஆமாம் லாஸ்ட் ஃபிலிம் இதே இந்த ஸ்க்ரீனில் இப்படி ஒரு டான்ஸ் நீங்கள் இனிமேல் பார்க்க முடியாது, இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியாது, பப்ளியான ஒரு லவபிள் ஹீரோவை பார்க்க முடியாது, ரொமான்ஸ் பார்க்க முடியாது. எல்லாமே விஜய் சார் வந்து ஒரு பேக்கேஜ். ட்ரூ ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கம்மா, ஹெவி ஹார்ட்டோட தான் வெளியே வருவாங்க. அது ஒரு விஜய் சார் படம் எப்பவுமே பொங்கலுக்கு செலிப்ரேஷன்மா, திஸ் வில் பி லிட்டில் எமோஷ்னல் செலிப்ரேஷன். ஆனால் எனக்கு வந்து ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த படத்துலேயே இனிமேல் இவர் எங்கே பார்க்க போகிறோம், எனக்கு நான் டெய்லி பார்ப்பேன். நான் டிவிக்கையில் இருக்கிறதுனால எனக்கு வந்து எங்கள் ஜனநாயகனை நாங்கள் டெய்லி பார்ப்போம். எப்போல்லாம் வராரோ கூட்டத்துக்கு அப்போல்லாம் பார்ப்போம். அண்ட் மோரோவர் நாங்கள் உள்ளே போயிட்டோம், உள்ளே ஆல்ரெடி இருக்கோம், அந்த ஃபேமிலியில் இருக்கோம்னா எங்களுக்கு தடையே கிடையாது. தலைவரை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன இருக்குது. ஸோ ஐ எம் லக்கி, எனக்கு லக்கி. எனக்கு ஜனநாயகன் படம் பண்ணல எது சொல்ல வந்தேன்னா அந்த படம் பண்ணலேன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு, பட் இப்போ இல்லை.